வணக்கம். இன்றைய சமையலில் நம்ம செய்ய போகிறது ஒரு லட்டுங்க. லட்டுன்னு கடல மாவு கரைச்சி எண்ணெயில் விட்டு பூந்தியாக பொரிச்சு எடுத்து நெய்யெல்லாம் ஊற்றி அந்த மாதிரி நம்ம செய்ய வேண்டியதுங்க. சர்க்கரை பாகு எடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம செய்யாமல் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு லட்டு. 5 பொருட்களை கொண்டு நம்ம ஒரு லட்டு செய்யலாம். இந்த லட்டு வந்து ஐம்பொருள் லட்டு. இந்த ஐம்பொருள் லட்டுக்கு தேவையான பொருட்களை நம்ம என்னென்னு பார்ப்போம். இப்போ தேவையான பொருட்களை நம்ம பார்ப்போம். நிலக்கடலை 1 கப்பு, அதே அளவு கப்பில் எள்ளு, வெள்ளை எள்ளும் போட்டுக்கலாம், நம்ம கருப்பு எள்ளும் போட்டுக்கலாம். கருப்பு எள்ளு நீங்கள் நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ நான் போட போகிறது வெள்ளை எள்ளு. தேங்காய் 1 கப்பு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க, அதே சைஸில் உள்ள கப்புக்கு ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு 1/2 கப்பு, சின்ன சின்னதாக இங்கே பாருங்கள், சின்ன சின்னதாக பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். வெல்லம் இந்த கப்பாலேயே 1/2 கப்பு. எள்ளு, நிலக்கடலை, தேங்காய் எல்லாம் ஒரே சைஸ் கப்பு. இதே சைஸ் கப்பில் 1/2 கப்பு முந்திரி பருப்பு, 1/2 கப்பு வெல்லம் தூள் பண்ணி துருவி எடுத்துருக்கோம், கத்தியாலேயே துருவி எடுத்துருக்கோம். இப்போ இனிமேல் நம்ம செய்யலாம். நம்ம பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு அடுப்பை பொறுத்துட்டு நிலக்கடலை மண்ணை வறுத்து எடுத்துப்போம். இது வறுப்பட்டோன்னு நல்லா ஆற வச்சு தோல் எடுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். கடலை இப்போ லேசாக பொரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த கொஞ்சம் நேரம் வறுத்தா போதும். இப்போ கொஞ்சம் வறுபட்டோன்னு நம்ம தட்டில் எடுத்து ஆற வச்சிடலாம். ஆறுனதுக்கப்புறம் தோல் தேய்ச்சி நீக்கிட்டு, தோலெல்லாம் நீக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். கடலை வறுத்து முடிச்சிட்டோம். நம்ம இப்போ எள்ளு வறுக்கிறோம். எள்ளு வறுக்கும்போது கொஞ்சம் அனல், ஒரு பாதி அனல் குறைச்சி வச்சுட்டு, இல்லைன்னா கருகிடும். ஏன்னா எள்ளு வந்து மெல்லிசான பொருள். எள்ளு வறுப்படட்டும் நல்லா. எள்ளு பொரிய ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் கலர் மாறினோடனே நல்லா வாசம் வரும். வாசம் வந்தோடனே நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். கருப்பு எள்ளுங்கும்போது கலர் மாறுறது உங்களுக்கு தெரியாது. செய்ய ஆரம்பிக்கிற புதுசில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டம். அதனால் வெள்ளை எள்ளு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பழக்கப்பட்டவங்களுக்கு கருப்பு எள்ளு செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து கலர் மாறுறது தெரியும் வெள்ளை எள்ளு. கருப்பு எள்ளு கலர் மாறுறது உங்களுக்கு தெரியாது. அது வந்து படப்படன்னு பொரிஞ்சு வாசம் வர்றதை கவனிச்சுட்டு நீங்கள் எடுத்துடலாம். இது வறுபட்டுருச்சு, நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம். கடலை வறுத்து முடிச்சிட்டோம், எள்ளு வறுத்து முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம முந்திரி பருப்பு வறுக்கலாம். அனல் குறைச்சி வச்சு நம்ம வறுக்கலாம். அனல் குறைச்சி வச்சு வறுத்தா தான் தீஞ்சி போகாமல் இருக்கும், இல்லைன்னா கருப்பு கருப்பாக போயிடும். அனல் குறைச்சி வச்சு நம்ம வறுத்துக்கிட்டுருக்கோம். முந்திரி பருப்பு செவந்து கலர் மாறி வந்துருக்குது, நல்லா வறுப்பட்டுருச்சு. நம்ம இப்போ எடுத்து போட்டுடலாம். அனல் குறைச்சி வச்சு வறுக்கணும். முதல்ல மாதிரியே அனல் குறைச்சி வச்சு தேங்காயை நல்லா நம்ம வதக்கிடலாம். அந்த ஈரசத்து போக நம்ம வதக்கி எடுத்துடணும். இப்போ ஈரமாக இருக்குங்க, இதுவும் கொஞ்சம் கலர் மாறும். கலர் மாறும்போது நம்ம எடுத்து கொட்டிடணும். ஓகே, ஆற வச்சு நம்ம செய்யணும். இப்போ தேங்காய் நல்லா வதங்கிடுச்சு. ஈரப்பதம்லாம் போயிடுச்சு, உதிராக இருக்குது. இன்னும் ஒரு அரை நிமிஷத்தில் நம்ம எடுத்து கொட்டிடணும். ஆற வச்சு எடுத்துக்கிறோம். தேங்காய் எடுத்து நம்ம தட்டில் கொட்டி வச்சுப்போம். இது நல்லா ஆறட்டும். இப்போ நம்ம வந்து நிலக்கடலை லைட்டாக பொடி பண்ணுவோம், எள்ளு பொடி பண்ணுவோம். மற்றதெல்லாம் நம்ம பொடி பண்ண வேண்டாம், அப்படியே தான் நம்ம செய்ய போகிறோம். தேங்காய் நல்லா ஆறட்டும். ஆறிட்டு இருக்கும்போதே நம்ம நிலக்கடலையை மிக்சியில் போட்டு லேசாக 1-2 பொடி பண்ணிவிடுவோம். கடலை ரொம்ப நைஸாக ஆக்க விட்டிங்கன்னா அப்படியே பிசு பிசுன்னு பிடிச்சிக்கும். இந்த மாதிரி உதிராக வர்ற மாதிரி நம்ம பொடி பண்ணிக்கணும். மிக்சியை ரொம்ப நேரம் ஓட விடக்கூடாது. சின்ன சின்னதாக கொஞ்சம் கொஞ்சமாக பல்ஸ் மோடில் வச்சு 2-3 தடவை அடித்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க. அடுத்து நம்ம எள்ளு அடிக்கலாம். எள்ளு மிக்சியில் போட்டோம். இப்போ நம்ம எள்ளு அடிக்கலாம். எள்ளும் அந்த மாதிரி எள்ளும் பாருங்கள் உதிராக இருக்க மாதிரி விட்டு விட்டு அடிக்கணும். விட்டு விட்டு அடித்தா தான் பிசு பிசு பேராமல் இருக்கும். எள்ளும் உதிராக இருக்குது. எள்ளும் கடலையும் பொடி பண்ணிட்டோம். எள்ளும் கடலையும் பொடி பண்ணியிருக்கோம், 1-2 பொடி பண்ணியிருக்கோம். விட்டு விட்டு அடிக்கணும், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். விட்டு விட்டு அடிக்கணும். பொடி பண்ணிட்டோம். எள்ளும் கடலை மட்டும் பொடி பண்ணால் போதும்.
முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக நம்ம போட்டிருக்கோம். ஒரு மிளகை விட கொஞ்சம் தான் பெருசாக இருக்கும். அந்தளவுக்கு நம்ம பொடி பண்ணி போட்டிருக்கோம். தேங்காயும் நம்ம அப்படியே போட்டுடலாம். இதோட வெல்லம் நம்ம வந்து கத்தியால் சீவிருக்கோம். நல்லா நைஸாக இருக்குது பாருங்கள். கட்டி கட்டியாக இல்லாமல் நல்ல வெல்லமாக பார்த்து, கல் மண் இல்லாத வெல்லமாக பார்த்து எடுத்துக்கோங்க. கத்தியால் சீவுனதுனால கட்டி இல்லாமல் இருக்குது. நம்ம அப்படியே பிசைஞ்சிடலாம். ஐம்பொருள் லட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம முதல்ல வந்து கடலை வறுத்து தோல் நீக்கிட்டு லேசாக பொடி பண்ணியிருக்கோம், 1-2. அதே மாதிரி எள்ளும் வறுத்து பொடி பண்ணியிருக்கோம். மற்றதெல்லாம் நம்ம பொடி பண்ண வேணாம். வயசானவங்க சாப்பிட முடியலன்னா முந்திரி பருப்பு லேசாக கடலை எள்ளை விட கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி நம்ம பொடி பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் வறுத்ததுக்கப்புறம். அதுக்கப்புறம் வெல்லம்லாம் சேர்த்து, வெல்லம் தேங்காய் எல்லாம் சேர்த்து ஒன்றா பிசையும் போது நல்லா இறுக்கமாக பிசையணும். அப்போ தான் இறுக்கமாக பிசைஞ்சு உருண்டை பிடிச்சா தான் நல்லா நமக்கு லட்டு நல்லா வரும், உருட்டி வரும். இதை வந்து நீங்கள் அப்படியே பொடியாக வச்சு ஸ்பூன் போட்டு குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுனாலும் கொடுக்கலாம், இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடும். லட்டாக கொடுத்தாலும் பெரியவங்களுக்கு லட்டாக வச்சுட்டு குழந்தைங்களுக்கு அப்படியே வந்து ஸ்பூன் போட்டு கொடுத்தா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடும். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப சத்தும் கூட. நம்ம பிஸ்கெட்டு, சாக்லேட்டு, கேக்கு இதெல்லாம் நம்ம வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்ப சத்தான பொருளாக இருக்கும். எண்ணெய் சேர்க்குறத விட நமக்கு எண்ணெய் வித்துக்களாக சேர்த்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. எள், கடலை, தேங்காய் இதெல்லாம் நம்ம எண்ணெய் வித்துக்கெல்லாம் நம்ம சேர்த்து செய்யும்போது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட. ஐம்பொருள் லட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. ஐம்பொருள் லட்டுன்னு இத்தனை தடவை சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? இதை செஞ்சுட்டு இருக்கும்போதே என் பேரன் ஆசையாக 50 லட்டுன்னு சொல்கிறீங்க, எனக்கு 5 லட்டு கொடுத்துடணும்னு சொல்லிட்டாங்க. முதல்ல அவனுக்கு நான் 5 லட்டு, 1 லட்டாவது கொடுத்துட்றேன் முதல்ல, அப்புறம் சாப்பிட்டுக்கலாம். இந்த லட்டு வெளியில் வச்சு சாப்பிட்டோம்னா 5 நாளைக்கு நல்லா இருக்குங்க. தேங்காயை நல்லா வதக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. வெளியில் வச்சே கூட நீங்கள் சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டிங்கன்னா 15 நாளைக்கு நல்லாயிருக்கும். என் பேரன் மாதிரி சாப்பிட்டா 5 நாளைக்கு வெளியில் இருந்தாலே தீர்ந்து போயிடும். நன்றி.